உண்மையை சொல்லணும், இந்த மிஷின் வந்த பிறகு எனக்கு வியாபாரமும் அதிகம் தான் நல்லா போயிட்டு இருக்கு. ஏன்னா இந்த மிஷினோட பேக்கிங் பாத்தீங்கன்னா எத்தனை வாட்டி கேட்டாலும் புரியுற மாதிரி சொல்லி கொடுத்துட்டு போவாங்க. எதுனா ஒரு டவுட், எனக்கு எதுனா மிஷின் ஓடல அப்படின்னு போன் பண்ணி கேட்டாலும் போன்லயும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இந்த மிஷின் வாங்கினது அப்புறமா எனக்கு இன்னொரு பெனிஃபிட் இருக்கு. சொல்லுங்கண்ணா. எப்படின்னா, நான் கடையில நானும் எங்க வீட்டை மட்டும் தான். ஆனா அவங்க கம்பெனி வந்து விசாரிச்ச போதும் தெரிஞ்சது மிஷினுடைய காஸ்ட் ரொம்ப அதிகம் கிடையாதுன்னு சொல்லிட்டு. கண்டிப்பா கண்டிப்பா. அதனால நான் எதிர்பார்த்தது எல்லாமே ரொம்ப நல்லபடியா அமைஞ்சது. ஆட்டோ பவர் பேக் உங்கள் ப்ராடக்ட் எதுவாக இருந்தாலும் அதற்கான பேக்கிங்கை கார்ப்பரேட் குவாலிட்டி பேக்கிங்காக மாற்றி மேலும் உங்கள் பிசினஸை வளர்க்க அட்வான்ஸ் டெக்னாலஜி பேக்கிங் மிஷின்களை நாங்கள் தயார் செய்து தருகிறோம். அனைவருக்கும் வணக்கம். ஆட்டோ பவர் பேக் நானவர். இன்னைக்கு ஒரு கஸ்டமர் பிளேஸ்ல வந்து நம்ம ஒரு பேக்கிங் மிஷின் கொடுத்துருக்கோம். அந்த பேக்கிங் மிஷின் எப்படிலாம் ரன் ஆகுது, அவங்களோட பெரிய டாஸ்கே என்னன்னா, ஒரு சின்ன இடம், ஒரு 8x8 சைஸான ஒரு சின்ன இடத்துல அதுக்குள்ள எத்தனை போய் அந்த மிஷினை உள்ள இன்ஸ்டால் பண்ணி அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நாங்கள் மிஷின் செஞ்சு கொடுத்து அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமா மிஷின் ஓட்டிக்கிறாங்க. அவங்களோட ஃபீட்பேக்கை கேட்டு நேரடியாக கேட்டு அவங்கள்ட்ட இருந்தே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ இந்த இடத்துல தான் அதாக்கிறதுல ஒரு 3 அடியோட அகலம் தான் இது. இந்த 3 அடி அகலத்துல தான் இந்த மிஷின் நம்ம உள்ள எடுத்துட்டே வந்தோம். இந்த 3 அடின்னும் போது அவங்களுக்கு ரொம்ப சிரமம். இது அவங்க வந்து மிஷின் வாங்கும் போதே எங்களுக்கு இந்த இடத்துல வருமா திருப்பி எங்களை கேள்வி கேட்டாங்க. கண்டிப்பா இந்த இடத்துல வரும்ன்றத நாங்க தெளிவுபடுத்திட்டு தான் இந்த இடத்த வந்து நாங்க நேரடியா வந்து சந்திச்சு இந்த மெஷர்மெண்ட்லாம் எடுத்துட்டு இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மிஷின் செய்யணுன்ற ஒரு ஆசையில தான் நம்ம தொடர்ந்து அவங்களுக்கு மிஷின் செஞ்சு அவங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா ஒரு 1.5 வருஷமா ஓட்டிட்டு இருக்காங்க. அவங்களோட நேரடி கருத்து கணிப்பை நேரடியா கேட்கலாம் வாங்க. எப்படி நான் மிஷினோட ஃபீட்பேக் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் நேரடியா இங்க வந்தேன். ரொம்ப சந்தோஷம் சார் நீங்க வந்ததுல. நானே சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்தேன், போன் பண்ணி பேசணும்னு நினைச்சிட்டே இருந்தேன் சார். நம்ம மிஷின் வாங்கி ஒரு 1.5 வருஷத்துக்கு மேல ஆகுதுல்ல? கண்டிப்பா இருக்கு சார். அதை பத்தி எப்படி நீங்க இந்த மிஷின்ல இருந்து நீங்க என்னென்ன கத்துட்டீங்க, இது எப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு, இந்த மிஷினால உங்களுக்கு எப்படி சொல்லணும், இந்த மிஷின் வந்த பிறகு எனக்கு வியாபாரமும் அதிகம் தான் நல்லா போயிட்டு இருக்கு. ஏன்னா இந்த மிஷினோட பேக்கிங் பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாருமே வந்து நல்லா கிளீனா இருக்கிற மாதிரி மெட்டீரியல் எதிர்பார்க்கறாங்க. இந்த கவர்ல போட்டதுக்கு அப்புறமேட்டா இது சேல்ஸ் இன்னும் கொஞ்சம் அதிகம் தான் இருக்கு. கண்டிப்பா அதாவது ஒரு பெரிய கம்பெனி எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரியான இதுவும் நாமளும் பண்ணி தரதுனால அது ஈஸியா விற்கிறதுக்கு சரி வாங்குறவங்க என்ன நினைப்பாங்க, இது மிஷின் பேக்கிங் தான் அப்ப வாங்கிட்டு போலாம் ஒரு நம்பிக்கை வந்துடும். கண்டிப்பாங்க. இதுல பொருளை பார்த்த உடனே உள்ள நாங்க ஏற்கனவே சுத்தமான பொருள் வச்சிருக்கோம். அதை என்னதான் கவர்ல போட்டு ஒட்டி கொடுத்தாலும் அதை விட இது நல்லா பாக்குறதுக்கு வந்து நல்லா லுக்கா இருக்கு. மெட்டீரியல் உள்ள எப்படி இருக்கு, எல்லாம் கிளீனா இருக்கா, பாக்குறது எல்லாம் சௌரியமா தெரியுதுன்றதால பப்ளிக் நிறைய வரவங்க நல்லா பார்த்து எல்லாமே லைக் பண்றாங்க. கண்டிப்பா. இந்த மிஷின் வாங்கினது அப்புறமா எனக்கு இன்னொரு பெனிஃபிட் இருக்கு. சொல்லுங்கண்ணா. எப்படின்னா, நான் கடையில நானும் எங்க வீட்டை மட்டும் தான், ஒரு அண்ணன் ஒருத்தர் தான் என் கூட ரொம்ப நாளா கடையில ஒர்க் பண்றாருங்க. இவர் தான் இத்தனை உள்ள சாதாரண மிஷின்ல ஸ்கேல் எடை போட்டு பாக்கெட் போட்டுட்டு இருப்பாரு. நான் யோசிச்சு ரொம்ப நிறைய பாக்கெட் போட வேண்டியது அண்ணனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, எங்களுக்கும் கஷ்டமா இருக்குது. ஒருத்தர் மட்டும் வேலையை வச்சுக்கிட்டு எவ்வளவு வேலையுமே அவரை செய்யறதில்ல. அதனால என்ன பண்ணிட்டோம், நாங்க உண்மையை சொல்லணும்னா நாங்க ஜாமான் வாங்குறதுக்கு போகும்போது உங்களுடைய கம்பெனியை பார்த்தேன் கன்னிகல்லூர் ரோட்ல அங்க இருக்கிறதுல. அப்போதான் யோசிச்சோம், சரியா நம்ம மிஷின் இது மாதிரி ஒண்ணு வாங்கி யூஸ் பண்ணக்கூடாது. அதனால சரின்னு சொல்லிட்டு நாங்க வரும்போது வந்து விசாரிச்சோம். நாங்க இதுக்கு முன்னாடிலாம் ரொம்ப அதிகமா இருக்கும் மிஷின் ரேட் எல்லாம் 5 lakhs மேலாம் இருக்குமே, என்னடா பண்றது, நம்மளால முடியாம பார்த்தா நாங்க வந்து மிடிலுக்கு ஷாப் தான், சின்ன கடை தான். எங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா பாக்கெட் போட்டுக்கணும். அவ்வளவு முதலீடு வச்சு நாம எங்க போறது யோசிச்சேன். ஆனா அவங்க கம்பெனிக்கு வந்து விசாரிச்ச போதும் தெரிஞ்சது மிஷினுடைய காஸ்ட் ரொம்ப அதிகம் கிடையாதுன்னு சொல்லிட்டு. கண்டிப்பா. அதனால மிஷின் வாங்க வரும்போது நீங்க வரலனா ஆக்சுவலா உங்க வைஃபும் நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரேட் எல்லாம் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க போய் ஒரு வாட்டி அப்பதான் அவங்க எங்க இடம் ரொம்ப சின்னது, எங்களுக்கு ரொம்ப காம்பாக்டா வேணும், எங்க இடத்துக்கு வந்து செட் பண்ண தர முடியுமான்னு அந்த கேள்வி ரொம்ப முக்கியமா அவங்க கேட்டோம். அப்புறம் தான் நான் இங்க வந்து நேரடியா வந்து பாத்துட்டு உங்களுக்கு இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த மிஷினை செஞ்சு கொடுத்தோம். ஆமா, உண்மையிலே ரொம்ப பெருசா இருக்குமோ அமௌண்ட் அதிகமா இருக்கும், ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனா நான் எதிர்பார்த்தது எல்லாமே ரொம்ப நல்லபடியா அமைஞ்சது. ரொம்ப சூப்பர். இதனால எங்களுக்கு லாபம் தான் தவிர எந்த விதமான இடைஞ்சலும் கிடையாது. முக்கியமா எங்களுக்கு வந்து வேலை ஈஸியா முடியுது. அமௌண்ட் நான் எதிர்பார்த்தது ரொம்ப கம்மியா இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்ல இப்ப சேல்ஸ் அதிகம் தான் இதனால. சரி, ஓகே. அப்ப இப்ப வீட்டுல அக்கா ஓட்டுவாங்க, இவர் ஓட்டுவார் மிஷின் 2 பேரும்.
நீங்க ரெண்டு பேரும் தான், ரெண்டு பேரும் செய்வாங்க. ஒரு அண்ணன் மிஷின் கூட ஹெல்ப் பண்ணுவாரு, அவங்க இங்க ஹெல்ப் பண்ணுவாரு, அவ்வளவுதான். மேல கொட்டுறதுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணுவாரு, மீதி எல்லாம் மிஷின் ஓட்டத்துல அவங்க பாத்துக்குவாங்க. ஓகே ஓகே. ரொம்ப ஈஸியாவும் இருக்குங்க மெத்தட் புரிஞ்சுக்கிறதுக்கு. நான் கடையில இருக்கிறன்றதால அவங்க இங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தோம். இதுக்காக எக்ஸ்ட்ரா டைம்லாம் ஒதுக்கணும் அவசியமே கிடையாது. சாதா கடை டைம்லயே ஒருத்தர் இதுக்கு ஒதுக்கி விட்டா ஈஸியா வேலை பகல்லே வேலையை முடிச்சுட்டு வேலையை முடிச்சிடலாம். இதுக்காக ஓவர் டைம் காலையிலயோ நைட்ல முடிச்சிருந்த அவசியம் கிடையாது. கண்டிப்பா. அதே இதோட முக்கியமான பெனிஃபிட்ஸ் பாத்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் டைம்ல தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி இப்ப நிறைய பேர் ஃபங்க்ஷன் டைம்ல வந்து யாராவது எல்லாராலுமே வந்து அதிகமா பாக்கெட் ஒரு 1/4 கிலோ வேணும், இல்ல ஒரு 200 கிராம் வேணும், இல்ல 150 கிராம் வேணா கூட அவங்க சௌகரியத்துக்கு ஏத்த மாதிரி நாங்க பாக்கெட் போட்டு ஃபங்க்ஷன் இதுல பண்ணி கொடுத்தோம். அப்ப டிஃபால்ட்டா 50 100 அப்படிலாம் இல்ல, அவங்களுக்கு ஒரு 200 கிராம் வேணுமா, ஒரு இந்த ரெண்டாவது இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து பார்த்தா அந்த சக்கரை எல்லாம் வந்து இது கொடுக்குறது அவங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு 150 கிராம் சக்கரை வேணும், இல்ல 200 கிராம் சக்கரை வேணாலும் நாங்க பாக்கெட் போட்டு ஒரு ஃபங்க்ஷன் மினி ஃபங்க்ஷன் 200 ஆர்டர் 200 பீஸ் 300 பீஸ் கேட்கறோம் நாங்க தாம்பூலத்துல வைக்கிறதுக்காக இதெல்லாம் போட்டு கொடுத்துறோம். அதனால இது எங்களுக்கு எக்ஸ்ட்ரா எல்லா விதத்துலயும் இந்த மிஷின் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஓகே. அப்ப அக்காட்ட கேட்டு அவங்க எப்படி மிஷின் ஓட்டுறாங்கன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னா கண்டிப்பா ஓகே. நன்றிண்ணா. தேங்க்ஸ். வணக்கம்மா. வணக்கம் சார். எப்படிமா இருக்கு மிஷின்? நம்மள்ட்ட வாங்கி எத்தனை வருஷம் இருக்கும் சார்? தோராயமா ஒரு 1.5 வருஷத்துக்கிட்ட ஆகுது சார். 1.5 வருஷம். ஆமா சார். புரியுது. நீங்க தானே வந்தீங்க நம்ம? ஆமா சார். ஃபர்ஸ்ட் நிறைய வீடியோஸ் எல்லாம் பாத்துட்டு இருந்தோம். பேக்கிங் போட வந்து கஷ்டமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஜாயிண்ட் ஃபேமிலியா இருந்தோம், மாத்தி போட்டுட்டு இருந்தோம். இல்ல ஃபர்ஸ்ட் நீங்க மிஷின் வாங்குறது ஐடியா எப்படி உங்களுக்கு மொத வந்தது? அதுதான் ஜாயிண்ட் ஃபேமிலியா இருந்தோம், நல்லா இருந்தது. ஆளுக்கு ஒரு வேலை பார்த்தோம். இப்ப தனியா பிரியறப்போ ஒருத்தரே எல்லா வேலையும் செய்யணும்ன்றப்போ கஷ்டமா இருக்கேன்னு சொல்லிட்டு மிஷின்ல போட்டா நம்ம கடையை பாத்துக்கலாம், மிஷின் போட்டு அட்லீஸ்ட் 1 day 2 daysல போட்டு வச்சிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்துதான் யூடியூப்ல சர்ச் பண்ணிட்டு இருந்தோம். மிஷின்ஸ் எல்லாம் வாங்கலாம் பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி. எவ்வளவு நாள் பாத்திருப்பீங்க யூடியூப்ல வீடியோ? கிட்டத்தட்ட 2-3 months-ஆ 3 to 4 months-ஆவே பாத்துட்டு தான் இருந்தோம். ரொம்ப நாளா பாத்துட்டு தான் இருந்தோம். ஐடியா இருக்கு. அப்புறம் எதனா தள்ளி போயிட்டு இருந்தது. பாத்துட்டு ஒரு கட்டத்துல கண்டிப்பா வேணும்ன்றப்ப சிவியரா பார்த்து ஆரம்பிச்சோம். அப்புறம் உங்க வீடியோஸ் எல்லாம் பார்த்தோம், எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி போய் ஜஸ்ட் விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்க வந்தப்பதான் இந்த மாதிரி எங்க இடமும் சின்னது, அதுக்கேத்த மாதிரி நாங்க பாக்கணும்னு சொல்லிட்டு தான் பார்க்க வந்தோம். நீங்க மத்த வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்களா? அந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கும்போது உங்களுக்கு மிஷின் எப்படி அது ரொம்ப பெருசா அப்படி எப்படி இருந்தது? அது வந்து எப்படின்னா ரொம்ப பெருசா இருந்துச்சு. நம்ம இடத்துக்கும் வந்து செட் ஆகணும். அது வந்து முக்கியமான பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது உங்க இடம் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 8x 8 சைஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சைஸ்ல நம்ம எத்தாந்து மிஷின் வைக்கணும்னா நீங்க உங்க நீங்களும் உங்க ரிலேட்டிவ் நாத்தனார் 2 பேரும் தான் வந்தீங்க இல்லையா? அவங்க வந்து சொல்லும் போது எனக்கு வந்து ரொம்ப சின்ன சைஸ், எனக்கு சின்ன சைஸ்ல உங்க மிஷின் வைக்க முடியும். ஏன்னா நம்ம பார்த்தது எல்லாமே பெரிய பெரிய மிஷின் பார்த்தோம். அப்புறம் தான் நான் சொன்னேன் அவங்களுக்கு என்னன்னா, இல்லம்மா மிஷின் வந்து பெருசு சின்னதுன்றது முக்கியம் இல்ல, நம்மளோட அவுட்புட் எப்படின்றது தான் முக்கியம்ன்றது நம்ம அவங்கள்ட்ட சொல்லியிருந்தோம். நீங்க அவங்கள்ட்ட சொல்லும் போது நம்மளுக்கு என்னன்னா கரெக்டா வெயிட் வருதா, மெயின் வந்து நம்மளோட கான்செப்ட் என்ன, நம்மளுக்கு எதுக்கு மிஷின் வாங்குறோம்ன்றதுன்னா முதல்ல வெயிட் கரெக்டா வரணும் ஒண்ணு, ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சீலிங் கரெக்டா நடக்குது. இது ரெண்டுமே நடக்குது. அப்ப கான்செப்ட் என்னவோ இது ரெண்டுமே கரெக்டா பர்பஸ். மிஷின் வந்து பிரம்மாண்டமா இருக்கிறதுல வந்து ஒரு முக்கியமும் இல்ல, யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கலாம், நம்மளுக்கு இடத்துக்கு தகுந்த மாதிரி அது செட் ஆகணுன்றதுக்காக தான் ரொம்ப நம்ம உங்களுக்கு நான் பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட நான் சொன்னேன். அப்புறம் தான் சரின்ட்டு அவங்களும் ஓகே சொல்லி அதுக்கப்புறம் தான் இது பண்ணது. எங்களுக்கு ரொம்ப இந்த மிஷின் வந்து ஃபர்ஸ்ட் பயந்தோம், ஆப்ரேட் பண்றது எப்படி இருக்கும் அப்படின்றது ரொம்ப கஷ்டம், பயந்துட்டு இருந்தோம். அந்த பயம் இப்ப எப்படி இருக்கு? எத்தனை நாள் ஆச்சு அந்த பயம் போறதுக்கு? எத்தனை நாள் ஆச்சு? எனக்கு 2 days. 2 days தான். எனக்கு ஒண்ணு ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம பசங்க வந்து உங்களுக்கு கத்து கொடுத்தாங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் டே சொல்லி கொடுத்தாங்க, அதை நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் செகண்ட் டே ட்ரை பண்றப்போ எனக்கு ஒரு சில டவுட் வந்துச்சு. தேர்ட் டைமே எனக்கு புரிஞ்சிருச்சு, ஈஸியா தான் இருக்கு, ஹேண்டில் பண்ணலாம் ரொம்ப ஈஸியா இருக்கு. நம்ம பசங்க உங்களுக்கு டீச்சிங் பண்றது நல்லா புரியுற மாதிரி இருந்தது உங்களுக்கு? எத்தனை வாட்டி கேட்டாலும் புரியுற மாதிரி சொல்லி கொடுத்துட்டு போவாங்க. எதுனா ஒரு டவுட், எனக்கு எதுனா மிஷின் ஓடல அப்படின்னு போன் பண்ணி கேட்டாலும் போன்லயும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. வீடியோ காலும் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன ப்ராப்ளமோ அதை வீடியோ எடுத்து பண்ணுங்க, நான் எடுத்து கிளியர் பண்ணி விடுறேன்னு. முடியாத எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலன்னு அவங்களே வந்து இதெல்லாம் வந்து ஆரம்பத்துல தான் இல்லையா? உங்களுக்கு ஜஸ்ட் 1 month தான் இந்த ப்ராசஸ்லாம். அதுக்கப்புறம் ஹேண்டில் பண்ண நம்மளுக்கே ஈஸியா இருக்கு, எந்த ஒரு கஷ்டமும் இல்ல, ஈஸியா இருக்கு.
1 month மட்டும் தான் உங்களுக்கு அந்த கத்துக்கிறதுக்கான டைம் கொஞ்சம் தேவைப்பட்டது இல்லையா? ஆமா. அதுக்கப்புறம் வந்து நீங்க இது அதிகபட்சம் இப்ப எங்களை எல்லாம் கூப்பிடறது இல்லைன்னு நினைக்கிறேன். ரொம்ப கூப்பிடுறது இல்ல. ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப கத்துக்கிட்டோம், சின்ன சின்ன இது கண்டுபிடிச்சிட்டோம்னு நம்மளே அதை இது பண்ணிக்கலாம். வெயிட் செட் பண்றது எல்லாமே உங்களுக்கு பக்காவா இப்ப வந்துருச்சா? வெயிட் செட் பண்றது, ஷூட் சேஞ்ச் பண்றது எல்லாமே வந்துருச்சு சார். நீங்களே தான் பண்ணிக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் 50 கிராம்ல இருந்தே நாங்க போடுறோம். அதுதான் மெயின். எங்களுக்கு தேவை 50 கிராம் 100 கிராம் தான் எங்களுக்கு மெயின். சரி சரி. அந்த ப்ராசஸிங் தான் மிஷினை தேடணுமே. எல்லாரும் மிஷினை தேடுறப்போ 1 kg 1/2 kg தான் சொன்னாங்க. 50 கிராம் தான் எங்களுக்கு தேவைப்படுது. 50 கிராம்ல இருந்தே நம்மளுக்கு வெயிட் கரெக்டா வரும். அந்த பிரச்சனை எதுவுமே இல்லை. அதுதான் எங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. 50 கிராம் ஒரு ஆள் வந்து ஒரு 10 பாக்கெட் 20 பாக்கெட் போடுறாங்கன்னா எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு half an hour 1 hour ஆகும். ஆனா இது 10 to 15 minutesல எங்களுக்கு வந்து 30 பாக்கெட்ஸ் கிட்ட போட்டு. நீங்க லேபர் வைக்காம நீங்க ஜாயின்ட் ஃபேமிலியா இருக்கும்போது அது ஒரு பெரிய லேபர் காஸ்ட் போயிருக்காது. ஆனா ஜாயின்ட் ஃபேமிலி வந்து இப்ப கொஞ்சம் பிரிஞ்சதுக்கு அப்புறம் வந்து இது கொஞ்சம் கஷ்டம். மிஷின் தேவைப்பட்டது. அந்த மிஷின் தேவையில்லாத தான் நீங்க மிஷின் வாங்குனீங்க இல்லையா? ஓகே ஓகே ஓகே. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கடையும் பார்த்துட்டு, ஆனா நீங்க பார்த்த கடையை பார்த்த நானு வெளியில, ஆனா லேபர் யாரும் இல்ல, நீங்களே தான் கடையை பார்த்துட்டு நீங்களே தான் மிஷின் பாத்துக்கிறீங்க. எப்படி அது வந்து எப்படி சமாளிக்கிறீங்க? மிஷினை போட்டு விட்டு அது மாட்டி கரெக்டா வந்துட்டே இருக்கு. நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இருக்க வேண்டிய அவசியமே இல்லையா? இல்ல சார், ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து பார்த்தா போதும். எடுத்து விடுவீங்க. சின்ன பாக்கெட் போடுறப்போ அந்த மாதிரி இருக்கணும் அவசியம் இல்ல. பெரிய பாக்கெட்ல போடணும்னா நம்ம இருக்கணும். ஏன்னா வந்து டச் ஆயிடக்கூடாது இல்லையா? அதனால சின்ன பாக்கெட் தான் ஓடிட்டு இருக்கு நீ ஃபுல்லாவே. சின்ன பாக்கெட் தான். 50 கிராம் 100 கிராம் 1/4 கிலோ இது மாட்டி ஓடிட்டே இருக்கு. நாங்க கடையும் பார்த்துட்டு இங்கே வந்து போட்டு விட்டு போயிட்டே இருக்கு. ஒரு 10 நிமிஷம் இப்படி வந்து பாத்துட்டு போனாலும். அதே மாதிரி நம்மள்ட்ட மேல பொருள் இல்லனாலும் உங்களுக்கு மிஷின் ஓடாது. பயப்பட வேண்டிய அவசியமும் நம்மளுக்கு இருக்காது. இப்ப மிஷின் வாங்கினதுக்கு அப்புறமா இப்ப உங்களுக்கு வந்து சேல்ஸ்ல வந்து அதிகமா கான்சன்ட்ரேஷன் பண்றீங்க. அது நல்லா தெரியுது நீங்க பேசுறதுல. அதே சமயத்துல இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்ததான்றது நீங்க கரெக்டா இப்ப சொல்லிக்கிறீங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு சார். எங்களுக்கு வந்து டைம் சேவர், அதுக்கப்புறம் வந்து லேபர் வந்து உங்களுக்கு டைம் சேவர் பாத்தீங்கன்னா அதிகமா அந்த தீபாவளி டைம், அந்த பொங்கல் டைம் தான் ரொம்ப சிரமமா இருக்கும். ஆமா, இப்ப கூட ரீசெண்டா இப்ப பொங்கல் வர்றதால தான் இப்ப நாங்க பண்ணிட்டு இருக்கோம். நாங்க அதுக்கு முன்னாடி பேக் பண்ணா 10 days பிஃபோர் இருந்து ஆரம்பிப்போம். இப்ப இன்னும் 2 days தான் இருக்கு. முடிச்சிட்டோம். முக்கால்வாசி பெரிய பாக்கெட்லாம் போட்டு முடிச்சாச்சு நேத்து. இப்ப சின்ன பாக்கெட் போட்டுட்டு இருக்கோம். இன்னும் இன்னைக்கு நாளைக்குள்ள முடிச்சிருவோம். அப்புறம் ஃபுல்லா கடையில கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு கடையில இருக்க வேண்டியது. பேக்கிங்க்குன்னு உட்காந்து அந்த டைம்ல எமர்ஜென்சில உட்காந்து போடணும் அவசியம் இல்ல. நம்ம மாட்டி போட்டு வச்சுட்டு அப்ப கூட காலி ஆயிடுச்சுன்னா ஒரு 1/2 an hour இருந்தா போதும், டக்குன்னு போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியா இருக்கு. பிளஸ் காஸ்ட் வைஸும் நம்மளுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்டாவும் இருக்கு. நம்மளுக்கு வாங்குற மாதிரி தான் இருக்கு. ரொம்ப ஹை காஸ்ட் இல்ல. அதாவது நம்ம இந்த மிஷினை பொறுத்த அளவுக்கு நீங்க எங்க மிஷின் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசா தான் இருக்கும். இல்லன்னு நான் சொல்ல வரல. எங்க மிஷினும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்காக அவங்க கூட வந்தாங்க பாத்தீங்களா, உங்க நாத்தனாரு. அவங்க வந்து கேட்டாங்க, இது மாதிரி எனக்கு இடம் வந்து ரொம்ப காம்பேக்டா இருக்கு, எனக்கு ரொம்ப ரேட்டும் கம்மியா இருக்கணும், அதே சமயத்துல வந்து இடத்துக்கு தகுந்த மாதிரி மிஷின் செய்யணும்ன்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் வந்துதான் இந்த லேடர் கூட அவங்க இப்படி லேடர் கூட எங்க ஏரியா கனெக்ட் பண்ணி இங்க வந்து அளந்து நம்ம இந்த லேடர் செஞ்சோம். அதே மாதிரிதான் இந்த மிஷினும் இங்க வந்து இந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி இந்த மிஷினை நம்ம அவ்வளவு சுருக்கி அவங்களுக்கு இதுல சுருக்கும் போது என்னன்னா எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் வந்து அவங்களுக்கு பட்ஜெட்டும் இதுல கம்மி ஆகி போகுது. அந்த பட்ஜெட்டை நம்ம கம்மி பண்ணி அவங்களுக்கு இடத்துக்கு தகுந்த மாதிரி இந்த மிஷினை நம்ம செஞ்சு கொடுத்ததுல ரொம்பவே உங்களுக்கு மிஷினை சம்பந்தப்பட்டு உங்களுக்கு ஃபுல்லாவே இப்ப புரியுது. நீங்க தான் ஓட்டிக்கிறீங்க. கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆகுதுங்களா? ஓட்டிட்டு இருக்கிறேன். எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாம போயிட்டு இருக்கு. சந்தோஷம். இப்ப எப்படி மிஷின் ரன் பண்றது நீங்க கொஞ்சம் ரன் பண்ணுங்க. நான் நீங்க எப்படி ரன் பண்றீங்கன்றத நான் கரெக்டா செக் பண்றேன். ஒரு வாட்டி நீங்க எப்படி எல்லாம் ஆப்ரேட் பண்றீங்க நீங்களே பண்ணுங்க. நீங்க தானே பண்ணிட்டீங்க இத்தனை நாளா. அப்ப நீங்க எப்படி ஆன் பண்றீங்க கொஞ்சம் ஆன் பண்ணி பாருங்க. ஆமாங்க சார். ஒன்னும் இல்ல, இந்த ஸ்டார்ட் பட்டன் அழுத்தினா ஆல்ரெடி வந்து மெனுன்னு ஒண்ணு இருக்கு. இதுல வந்து கிராம் வைஸ் நம்ம என்னென்ன கிராம் வேணுமோ செட் பண்ணிக்கலாம். இப்ப வந்து ஒரு நம்பர், இப்ப நம்ம போன்ல எப்படி ஒரு பேரு சேவ் பண்ணிருக்கோம், 1னா 2னா அப்படின்ற மாதிரி, 1னா கடலப்பருப்பு, 2னா தோரம்பருப்பு அப்படின்னு நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம சேவ் பண்ணி வச்சீங்கன்னா இப்ப நம்ம இப்ப கடலப்பருப்பு 100 போடுறோம்னா இப்போ 18ல நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். 18 அழுத்தும் போது அது ஆட்டோமேட்டிக்கா நம்ம லோடுன்னு கொடுத்துட்டு இது அழுத்தினாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ரொம்ப ஈஸி தான். நம்ம போன் எப்படி மேனேஜ் பண்றோமோ அதே உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு இல்லையா? சரி சரி, ஓகே ஓகே. நீங்க ஏதாவது வெயிட் என்ன அட்ஜஸ்ட் பண்ணலாம், நீங்களே அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க? அதெல்லாம் நம்மளே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம
அதுக்குன்னு வந்து உங்களை கூப்பிடணும் அவசியம் கிடையாது. அது போன்ல அட்ஜஸ்ட் பண்ணுவோம், ஆட் கால்குலேட் பண்ற மாதிரி தான். வெயிட் மிஷின் வச்சிருக்கோம் பக்கத்துல. ஜஸ்ட் 1 or 2 grams கூடுச்சுன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கா இங்க 95ன்றத 94, 90 அந்த மாதிரி எதுனா மாத்தி ஆட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம். டார்கெட் வெயிட்னு. சரி, ஓகே ஓகே. இது எல்லாமே நம்ம தான் சொல்லி கொடுக்குறோம். இருந்தாலும் நீங்க கரெக்டா செய்றீங்களான்றதுக்காக தான் நம்ம சரி உங்களை ஒரு வாட்டி ஆமா, நீங்க 1, 2 இப்போ அட்லீஸ்ட் 10 நம்பர்ஸ் வரைக்கும் நீங்க சேவ் பண்ண சொல்லி கொடுத்துருக்கீங்க. இப்போ நான் 18 வச்சிருக்கேன், 32. இதெல்லாம் நீங்களே புதுசா நீங்களே உங்களுக்கு நாங்களே தகுந்த மாதிரி full-ஆ கிரியேட் பண்ணிக்கிறீங்க. நாங்க இது வரைக்கும் 32 நம்பர்ஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். கிரியேட் பண்ணி எங்களுக்கு வச்சுக்கிறீங்க. தேவை. அப்ப உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி எது எதெல்லாம் தேவையோ உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களே கிரியேட் ஆமா, பண்ணி. create ஓகே, பண்ணி சூப்பர் சூப்பர்மா. நம்ம 1, 2, 3ன்னு ஞாபகம் வச்சுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு ரஃபா ஒட்டி வச்சிருக்கோம். இப்போ மிளகு 100 போடுறேன்னா அந்த நம்பரை டச் பண்ணி நம்ம ஆட்டோமேட்டிக்கா போட்டுக்கிட்டே இருக்கலாம். ஈஸியா ஓகே இருக்கும் ஓகே நமக்கு. ஓகே. அது எல்லா ஆப்ஷனும் நம்ம மிஷின்ல கொடுத்துக்கிறோம். இதனால நீங்க கரெக்டா யூஸ் பண்றீங்களான்றதை தெரிஞ்சுக்கிட்டே நான் இதை கேட்டேன் உங்களுக்கு. புரியுது. வேற ஒண்ணும் இல்ல. ரொம்ப சரி, இப்ப easy. நீங்க மிஷின் ரன் பண்ணுங்க. வெயிட்லாம் அப்படியே கரெக்டா வரும். எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல. வெயிட் பிரச்சனையோ எதுவும் இல்ல. சரி, அதெல்லாம் நல்லா கரெக்டா வெயிட் வந்து கொஞ்சம் உங்களுக்கு பிளஸ்ல வந்தா நீங்க மைனஸ் பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம். நீங்க அது கஸ்டமைஸ் தான். அதாவது கஸ்டமைஸ் நம்ம பண்றோம்ல. இந்த இடத்துல இந்த மிஷினை எத்தாந்து இங்க வச்சு அவங்களுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லா ஒரு பிசினஸ் பண்றதுக்கு இந்த மிஷினை நம்ம கொடுத்தது பார்த்தீங்கன்னா இதுதான் உண்மையான கஸ்டமைஸ். இந்த கஸ்டமைஸ் தான் வந்து நம்ம ஆட்டோ பார் பக்கம் நிறுவனம் தொடர்ந்து செஞ்சு கொடுத்துட்டு இருக்கு. நீங்க கொடுத்த இந்த ஃபீட்பேக் வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நாங்க இது எதுக்காக நாங்க இது எடுக்கிறோம்னா உங்க இடத்துல வந்து நீங்க என்னென்ன ஷேர் பண்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க அப்டேட் பண்ணிக்கலான்ற ஒரு காரணத்தாக தான் நம்ம இது மாதிரி வந்து தொடர்ந்து வந்து ஒவ்வொரு கஸ்டமர் நேராக போய் சந்திச்சு அவங்கள்ட்ட இருந்து என்னென்ன எங்களோட ஆள் எப்படி வேலை செய்யறாங்க, நீங்க எப்படி அதை புரிஞ்சுக்கிறீங்க, இதெல்லாம் நாங்க கேட்டு தெரிஞ்சு அதுக்கப்புறம் என்னென்ன நாங்க அப்டேட் பண்ணலாம்ன்ற இந்த ஒரு கான்செப்டுக்கு தான் இந்த வீடியோ எல்லாம் எடுத்துட்டு இருக்கிறோம். அதனால இந்த வீடியோக்கு நீங்க ஒத்துழைப்பு கொடுத்து மிக்க நன்றிமா. நன்றி சார். ஓகே, தேங்க்யூ. ஆட்டோ பவர் பேக் உங்கள் ப்ராடக்ட் எதுவாக இருந்தாலும் அதற்கான பேக்கிங்கை கார்ப்பரேட் குவாலிட்டி பேக்கிங்காக மாற்றி மேலும் உங்கள் பிசினஸை வளர்க்க அட்வான்ஸ் டெக்னாலஜி பேக்கிங் மிஷின்களை நாங்கள் தயார் செய்து தருகிறோம்.